விபிஜி ராம்ஜி எனப்படும் மத்திய அரசின் புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். மகாத்மா காந்தி பெயரிலேயே ஊரக வேலை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தல். புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி பகிர்வில் 75 விழுக்காடு முதல் 25 விழுக்காடு என்ற விகிதத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். மாநில அரசுக்கு 5000 கோடிக்கும் அதிகமாக நிதிச்சுமை ஏற்படும் என்பதால் திட்டத்தில் தளர்வுகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடந்த தவேக தோழமை கட்சி கூட்டம். 1.25 மணி நேரம் நீடித்த ஆலோசனை கூட்டத்தில் பெயர் சூட்டுவது குறித்து குறைந்தபட்ச செயல் திட்டம் குறித்தும் வாதிக்கப்பட்டதாக தகவல். தவேக ஆட்சி முழுமையாக 5 ஆண்டுகள் நீடிக்கும், நம்பிக்கையோடு இருங்கள். 2 மாதம் தாங்காது, 6 மாதங்கள் தாங்காது என சிலர் பேசுவது நடக்காது என்றும் தோழமை கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் உறுதி. அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நம்ம ஆட்சிதான், கான்பிடண்டா இருங்க. லஞ்ச லாவண்யமற்ற ஊழலற்ற மதச்சார்பின்மை ஆட்சியை அமைத்துள்ளோம் என்றும் தோழமை கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. தோழமை கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்து தவேக தலைமையிலான கூட்டணிக்கான பெயர் குறித்து முதலமைச்சர் விஜய் அறிவிப்பார். தற்போதைய கூட்டணி இயற்கையாக அமைந்த ஒன்று என கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்ததாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 3 முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக மாணிக்கம் தாக்கூர் தகவல். தோழமை கட்சிகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது, கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பு குழு அமைப்பது தொடர்பாக ஆலோசித்ததாக பேட்டி. தவேக ஆட்சியில் பங்கு பெறவில்லை என்றாலும் அரசுக்கு ஆதரவு தொடரும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி கவிழும் என்கிற மு.க. ஸ்டாலினின் கூற்று தவறானது என்றும் சண்முகம் கருத்து. அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி சென்னை அடுத்த தாம்பரத்தில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தின் போது திமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. தவேக ஆட்சியை கவிழ்க்க தங்கள் கட்சி எம்எல்ஏவுக்கு தலா 50 கோடி வரை தருவதாக திமுகவினர் பேரம். மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பகிரங்க குற்றச்சாட்டு. ஊத்தங்கரை தவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக 3 பேர் கைது. ஐபிடிஎஸ் அமைப்பை சேர்ந்த திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தவேக ஆட்சி கவிழ்ப்பு புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் ஆகியோரை சென்னை புழல் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சீனிவாசன் என்பவர் தொடர்ந்து வழக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கரிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை. நாளை தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அறிவிப்பு. தனது அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர இருப்பதாகவும் அறிக்கை. சமீபத்தில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் நாளை தவேகவில் இணையப் போவதாக அதிகாரப்பூர்வ தகவல். புதுவாழ்வின் பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும் வகையில் முதலமைச்சர் விஜயின் தலைமையை ஏற்று புதிய பயணத்தை உத்வேகத்துடன் தொடரப்போவதாகவும் அறிக்கை. துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக சென்னையில் நடந்த மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அரை நூற்றாண்டு கண்ட அதிமுகவை அழித்து விடலாம் என்கிற எண்ணம் பலிக்காது எனவும் உறுதி.
இபிஎஸ் நியமித்த பொறுப்புகளிலிருந்து எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கேசி வீரமணி, பாலகிருஷ்ணா ரெட்டி விலகல். அதிமுக உறுப்பினர்களாக தொடர்வோம் என்றும் கட்சி தலைமைக்கு 5 பேரும் கூட்டாக கடிதம். திருச்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிப்பு. நாளை தாவேகாவில் இணையவுள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. கடந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல்கள், திட்டமிட்ட விதிமீறல்கள் நடந்திருப்பதாகவும் பகீர் தகவல். திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் பலரிடம் பணம் பெற்றுக்கொண்டு முறையாக வேலைகளை ஒதுக்காமல் ஒப்பந்ததாரர்கள் பலர் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிக்கை. பொறியியல் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். தரவரிசை பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் அருகே உள்ள பொறியியல் கல்லூரிகளில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தகவல். மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வலியுறுத்தி நடைபயணத்தை தொடங்கினார் பாமக தலைவர் அன்புமணி. ஒகேனக்கலில் தொடங்கிய நடைபயணம் வரும் 4ஆம் தேதி பூம்புகாரில் நிறைவு செய்ய திட்டம். தமிழகத்தில் உரிமம் முடிந்ததால் டாஸ்மாக் பார்களை மூட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. டாஸ்மாக் பார்களுக்கான உரிமம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மறு உத்தரவு வரும் வரை மூட ஆணை. சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் பாலியல் தொல்லை கொடுத்த மாமனாரை அரிவாள் மனையாய் கழுத்தை அறுத்து கொன்ற இளம்பெண். தற்காப்புக்காக இத்தகைய செயலை செய்த பெண் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தஞ்சை அருகே கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடுகளுடன் அனுமதி வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. பெண் கலைஞர்கள் சுடிதார் மற்றும் ஆண் கலைஞர்கள் வேஷ்டியுடன் கூடிய மேலாடை அணிந்து கண்ணியத்துடன் நடத்த அறிவுறுத்தல். அன்னக்கிளி 16 வயதுகளை உள்ளிட்ட 134 படங்களின் பாடல்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா உரிமை கோர முடியாது. சரிகம நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இளையராஜாவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலம் திவானியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பேருந்து நிலையத்தை சூழ்ந்த வெள்ளம். அந்தேரியில் சுரங்கப்பாதை முழுவதையும் மழைநீர் கொட்டி தீர்த்த நிலையில் போக்குவரத்து துண்டிப்பு. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார் ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி. பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பாக பிரதமர் மோடியுடன் பேச்சு நடத்த உள்ளதாகவும் ட்விட்டர் பதிவு. ரஷ்யாவிடம் வர்த்தகம் செய்ததாக 4 இந்திய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். மத்திய அரசின் முயற்சியால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சௌரியா ஏரோநாட்டிக்கல்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீதான தடையை நீக்கியது அமெரிக்கா. இத்தாலியில் மவுண்ட் எட்னா எரிமலை வெடித்து சிதறியதால் வெளியேறிய நெருப்பு குழம்பு. 6 மூன் பெருக்கெடுத்த லாவா குழம்பால் கடும் புகை மூட்டம். பிலிப்பைன்ஸ் டால் எரிமலை வெடித்து 1400 மீட்டர் உயரத்திற்கு வெளியேறிய சாம்பல் கரும்புகை. எரிமலை வெடித்த காட்சி இணையத்தில் வைரல். $2.5% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அமெரிக்காவின் மைக்ரோசாப்ட் நிறுவனம் திட்டம். சுமார் 5500 பேரின் பணி நீக்கம் குறித்த அறிவிப்பு அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகும் என தகவல். ஃபிஃபா உலகக்கோப்பை பவர் தரவரிசையில் முதலிடத்தில் எம்பாப்பேவும் மெஸ்ஸி 2வது இடமும் பிடித்து அசத்தல். பட்டியலில் போர்ச்சுகல் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 74வது இடம் வகிப்பு. விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் 3வது சுற்றுக்கு முன்னேறினார் ஜப்பானின் நவோமி ஒசாகா. ரஷ்யாவின் அனஸ்தசியா கசனோவா 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். ICC T20 பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதலிடம் பிடித்தார் இஷான் கிஷன்.
தொடர்ந்து முதலிடத்திலிருந்து அபிஷேக் சர்மா ஒரு இடம் சரிந்து இரண்டாவது இடம் பிடித்தார். மேற்காசிய போர் காரணமாக கடந்த சில வாரங்களாக சிலிண்டர் விலை அதிகரித்து வந்த நிலையில் இன்று வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை ரூபாய் 177 குறைவு. 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் 3106 ரூபாய்க்கு விற்பனையாவதால் வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சி. நாடு முழுவதும் உள்ள 7000 நயாரா பங்குகளின் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ரூபாய் 5, டீசல் விலை லிட்டருக்கு 3 குறைப்பு. கடந்த மார்ச் மாதம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 3 ரூபாயும் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது குறைப்பு. சென்னையில் காலை 800 ரூபாய் குறைந்த தங்கத்தின் விலை மாலையில் 1200 ரூபாய் அதிகரிப்பு. சவரன் ஒன்று 1,06,000 ரூபாய்க்கும் 1 கிராம் தங்கம் 13,250க்கும் விற்பனை.